காவிரிட்டு கூட எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத நான் காட்டிக்கிட்டதே கிடையாது. சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கம்மா. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே சூழ்நிலைன்னு மட்டும் நாங்க எடுத்துக்க முடியுமாங்கய்யா? நீங்க சொல்ற மாதிரி உங்க பேரனுக்கு என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணணுங்கிற எண்ணம் வேணா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி ஒரு ஒப்பந்தம் போடணுங்கிற துணிச்சல் அவருக்கு எப்படிங்க வந்துச்சு? பணபலம் இருக்குங்கிற திமிரு தானே. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறதால எல்லாத்தையும் நல்ல விதமா பாக்குறீங்க. அதுவும் இல்லாம உங்க பேரனுக்கு சாதகமா தான் யோசிச்சு பேசுவீங்க. அப்படி இல்லம்மா, நான் காவேரிக்காகவும் தான் பேசுறேன். இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. விஜய் பண்ணது தப்புன்னாலும் காவேரிக்கான உரிமையும் அங்கீகாரமும் இன்னும் அந்த வீட்டுல இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தால எதுவுமே மாற போறது இல்லையே. நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி விஜயை மன்னிச்சு காவேரிய எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கான்ட்ராக்ட் போட்டவன் காவேரி இல்லாம இருக்க முடியாதுன்னு அவ பிறந்த நாளப்ப உங்க எல்லாரும் முன்னாடி வச்சுதான் அவன் சொன்னான். அவன் இந்த கான்ட்ராக்ட்ல மறந்துட்டாமா. எல்லாமே நடிப்பு தாத்தா. பிறந்த நாள் அப்ப அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு பேக தூக்கிட்டு போன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இல்லப்பா, அவன் காவேரி ஏதோ விளையாட்டா நினைச்சு. அட என்னங்க நீங்க விளையாடுறதுன்னா எதுல விளையாடுமா உங்க பேர? சரிம்மா, நடந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ல, காவேரி என் கூட அனுப்பி வைங்க. அவ விஜயோட நல்லபடியா வாழ்வா, அதுக்கு நான் பொறுப்பு. மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். காவேரிக்கு என்ன பண்ணணுமோ அத நாங்க பாத்துக்கிறோம். ஒப்பந்தம் தான் முடிஞ்சிருச்சுல்ல, வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாருல்ல, நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டோம். அத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க வீட்டுக்கு என் பொண்ண அனுப்பி வைக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஏமா சாரதா, இப்படி சொன்னா எப்படிமா? ஏன் விஜய உங்க பையனா நினைச்சு மன்னிக்க கூடாதா? ஏன் பையனா இருந்து இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுனா உங்கள மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேங்கய்யா.